விருதுநகர் மாவட்டம் ஆவியூரில் விதிகளை மீறி செயல்பட்ட கல்குவாரியில் பாறைகளை துளையிட்டு வைக்கப்பட்டிருந்த வெடிமருந்துகள் பாதுகாப்பாக வெடிக்க வைக்கப்பட்டுள்ளது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். எவ்வளோ தூக்கம் புகையை எடுக்க முடியும். கட்சி பண்ணாலும் மூஞ்சியில் வச்சுட்டு கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அருண்குமார் வழங்கிட கேட்கலாம். அருண்குமார், தற்போது இந்த கல்குவாரியில் எவ்வளவு வெடிபொருட்கள் வெடிக்க வைக்கப்பட்டிருக்கிறது? அங்கு தற்போது நிலவக்கூடிய கள நிலவரம் என்ன? வணக்கம். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே ஆவியூரில் சுரங்க விதிமுறைகளை மீறி செயல்பட்ட கல்குவாரியில் பாறைகளை துளையிட்டு உள்ளே இருக்கும் 240 வெடி மருந்துகள் இன்று பாதுகாப்பான முறையில் வெடிக்கப்பட்டது. இதனால் பொதுமக்கள் யாரும் அச்சப்பட வேண்டாம் என வருவாய்த்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து சுரங்க விதிமுறை மீறி செயல்பட்ட கல்குவாரியில் 240 இடத்தில் பாறைகளை துளையிட்டு வெடிமருந்துகளை செலுத்தி வெடிக்கும் நிலையில் இருப்பதாக நேற்று தகவல் வெளியானது. இந்த நிலையில் கல்குவாரியில் உள்ள மற்றொரு குடோனில் இருந்த சுமார் 250 கிலோ வெடிமருந்துகள் இருந்ததால் கல்குவாரியில் இருந்த வெடிகளை வெடிக்க முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டது. இந்த குவாரியில் உள்ள வெடிமருந்துகள் இன்று அப்புறப்படுத்தி அருப்புக்கோட்டை அருகே உள்ள பந்தல்குடி தனியார் குடோனில் 3 சரக்கு வாகனத்தில் போலீஸ் பாதுகாப்புடன் கொண்டு சென்று வைக்கப்பட்டது. இந்த நிலையில் டி கடமங்குளம் கீழ உப்புளிக்குண்டு ஆகிய 2 கிராமங்களில் வருவாய்த்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் இன்று மாலை 5:30 மணியளவில் கல்குவாரியில் வெடிமருந்துகள் வெடிக்க இருப்பதாக அரசு அறிவித்த நேரத்தில் பொதுமக்கள் யாரும் குவாரியை சுற்றி 300 மீட்டர் தூரம் நடமாட வேண்டாம் என்றும் கண்மாய் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் வருவாய்த்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் அறிவிப்பு கொடுத்தனர். இந்த நிலையில பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கனிம வளம் மற்றும் சுரங்கத்துறை மண்டல துணை இயக்குநர் தங்கமுனியசாமி, அருப்புக்கோட்டை டிஎஸ்பி காயத்ரி முன்னிலையில் பொதுமக்கள் யாரும் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் 240 இடங்களில் வைக்கப்பட்ட வெடிமருந்துகளும் வெடிக்கப்பட்டது. இதனால் இப்பகுதியில் சிறிது நேரம் புகை மண்டலமாக காட்சியளித்தது. வெடி விபத்தில் எஞ்சிய 2 டன் அளவிலான வெடி பொருட்கள் கைப்பற்றதை தொடர்ந்து பாறைகளில் வைக்கப்பட்ட வெடிமருந்தும் வெடிக்கப்பட்டதால் பொதுமக்கள் இனி அச்சம் கொள்ள தேவையில்லை என வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து 3வது நாளாக அருப்புக்கோட்டை காவல்துறை கண்காணிப்பாளர் காயத்ரி தலைமையிலான போலீசார், காரியாபட்டி வட்டாட்சியர் மாரீஸ்வரன் தலைமையிலான வருவாய்த்துறையினர், விருதுநகர் மாவட்டம் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையினர், விருதுநகர் வெடிகுண்டு தடுப்பு மற்றும் செயலப்பு பிரிவினர் உட்பட பல்வேறு அரசு அதிகாரிகள் தொடர்ந்து பணியில் ஈடுபட்டு வேறு எந்தவித அசம்பாவிதமும் நடைபெறாமல் தடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி அருண்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.